ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். சரஸ்வதி விஜய். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோமாக்கு ஒரு வழியாக ஸ்கூலை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸ்கூல் வந்து அது பேர் என்ன, விஜயதசமி தான் சேர்த்துலாம் பிளான் பண்ணோம். அவங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து விடுங்க, கொஞ்சம் ட்ரெயின் அப் ஆகட்டும்னு சொன்னதுனால நாங்கள் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ரோமாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட போகிறோம். அதுக்காக இவளுக்கு ஷாப்பிங் வேணுமா, பிரசித்தியாவுக்கு என்னென்னலாம் வாங்கி கொடுத்தீங்களோ அதெல்லாம் எனக்கும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி குட்டி பேக் வாங்க போகிறோம். ஆமாம், அவள் சைஸுக்கு என்னென்னலாம் வாங்க போகிறோன்றதா இன்றைக்கான வீடியோ. அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி முடிய போகுது, அதுக்கான செலிப்ரேஷன் புரட்டாசி வரப்போகுது, அதுக்கான ப்ரீ செலிப்ரேஷன், வீட்டில் நல்லா ஒரு ஃபீஸ்ட், இதெல்லாம் தான் இன்றைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுத்த வாரம் வந்து புரட்டாசி மாதம் பிறக்குது. புரட்டாசி பிறந்தா 31 நாளாக 30 நாளாக அன்றைக்கி ஃபுல்லாக அந்த மந்த்து ஃபுல்லாக நாங்கள் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டோம். விரதம் ஃபார் பெருமாள். இன்றைக்கி வந்து பிரசித்தியாவை ஸ்கூலில் இறக்கி விட்டு நானும் சரசும் இந்த வீக் ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஃபேமிலியே. அதனால் வந்து இன்றைக்கி மீன் வாங்க போகிறோம் மீன் மார்க்கெட்டுக்கு. நாளைக்கு வந்து ஏதாச்சும் சாப்பிட்ணுமாம்மா. இந்த வாரம் ஃபுல்லாக வந்து ஒரு வாரத்துக்கான கார்விங்ஸை இந்த வாரமே சாப்பிட்டு வயிற்றை வந்து நொப்பி வச்சுக்கோங்களாம். டேஸ்ட் பட்ஸையும் வயிற்றையும் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். இவங்களோட சேர்ந்து நானும் சுற்றி பாருங்க. டெம்ட் ஆகும். ஆனால் இப்போ சாப்பிட்டோம்ல, அப்புறமா அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் நாங்கள் சாப்பிடுவோம். ஓகே சரி, வா உங்கள் அம்மா வர சொல்லு. லேட்டாக கிளம்புனாலும் பிரசித்தியாவை கரெக்டாக ஸ்கூலில் இறக்கி விட்டு நேராக ஃபிஷ் மார்க்கெட் வந்துட்டோங்க. வெட்னஸ்டே எப்பயுமே கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி ஜென்ரலாக இருக்க கூட்டத்தோடு அதிகமாக இருந்துச்சு. ஃபிஷ் வெரைட்டிஸும் அதிகமாக வச்சுருந்தாங்க. இவர் தான் நிஜாம் அண்ணா. இவங்க கடையில் தான் நம்ம எப்பயுமே மீன் வாங்குவோம். இவர்கிட்ட நம்ம நண்டு கட்லா மீன் எல்லாம் வாங்கிட்டோம். ஒரு முழு மீனை போட்டு சூப்பராக உரிச்சிட்டு இருந்தார். அதையும் நாங்கள் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சரசு பொளிச்ச மீன் செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன மீன் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் கிளி மீனில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு முழு கிளி மீனை நல்லா கட் பண்ணி மசாலா போகிற மாதிரி ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்தோம். சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எல்லாமே. ஃபிஷ் மார்க்கெட் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நண்டு கழுவணும், கட்லா மீன் குழம்புக்கு வறுவல் கழுவணும், அதுக்கப்புறம் வந்து கிளி மீன் வாங்கியிருக்கோம். கறி மீன்ல தான் மீன் பொழிச்சது பண்ணுவாங்களா இவ்வளோ நேரம்? நான் அப்பயே சொன்னேன், எப்பா தெரிஞ்சுக்கிட்டு செய்ப்பாங்க, எந்த மீன்ல வேணா பண்ணலான்னு சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் சொன்னேன், அவங்க எல்லாம் வேணா பண்ணலான்னு போட்டிருந்தாங்க. ஓகே, அப்படின்னா நம்ம கடைக்காரவங்கள்ட்ட கேட்டோம், அவங்க பண்ணலான்னு தான் சொல்றாங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தடி கறிமீனில் ஒரு தட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு மாதம் நம்ம வெயிட் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும், பாத்திரம் விளக்கணும், எல்லாத்தையும் முடிச்சு. பேசிக்கிட்டே இருக்கையோட வேலை செய்ய மாட்டேன்றீங்க. சமைச்சு தருவாங்க. பேசிக்கிட்டே இருக்கே வேலை செய்ய மாட்டேன்றீங்க. வடிவல் சொல்லுவார்ல, வாய் பேசுது வேலை, வேலை மூஞ்சி தான் வேலை செய்யுதுன்ற மாதிரி தான் இருக்கு. மீன் பொழிச்சது செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி சரசு மீன் வாங்கினா. ஜென்ரலாக வந்து கறி மீனில் தான் மீன் பொழிச்சது செய்வாங்க. சரசு கிளி மீன் வாங்கிட்டு வந்திருக்கா. அதை வந்து கிராஸாக வெட்டி நடுவில் பொளந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து கிளி மாதிரி இருக்கேன்ல, அதான் கிளி மீன் வாங்க. அச்சோ, இதெல்லாம் கேட்க என் காதெல்லாம் கிழிஞ்சிச்சோ அப்படின்ற மாதிரி இருக்கு. நல்ல பெரிய சைஸ் நண்டு, சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதையும் சரசு பக்காவாக க்ளீன் பண்ணிட்டாங்க. இது மேல் எல்லாமே எங்கள் அம்மாவின் கைப்பக்குவத்தில் தான் இருக்கிறது. நண்டு மசாலா சுட சுட எங்கள் அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. நான் சைட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன் என்ன ஒர்க் நடக்குதுன்னு சொல்கிறதுக்குள்ளே வெயிலில் போவாங்க, சாப்பிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு கடகடன்னு போட்டு என் கையில் கொடுத்துட்டாங்க. பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும். இருந்தாலும் அவசரமாக சாப்பிட்ணுமே, கொஞ்சமாக போடுங்கன்னு சொல்லிட்டு நான் லைட்டாக சாப்பிட்டு பொறுமையாக வந்து நல்லா சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கேன். சைட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கான வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டு பட்டி பார்த்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து ட்ராயிங் வரையணுமா, அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி. இந்த ஏரியாவில் வந்து ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பாக்ஸ் மாதிரி ஷேப் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணுவாங்களாமா. உள்ளே வந்து ரவுண்டு போட்டுட்ருக்காரு. ஆல்ரெடி இங்கே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ரவுண்டு இருந்துச்சு. அந்த ரவுண்டுக்கு மேலே இந்த மாதிரி ரவுண்டை போட்டு இந்த சென்டர் பாக்ஸை மட்டும் கட் பண்ணிடுவீங்களா சார்? ஆமாம் சார், ஆமாம் சார். ஸோ அப்போ அந்த ரவுண்டு மட்டும் நம்மளுக்கு தெரியும். ஆமாம், உள்ளே இருக்கிறது தெரியாது. அப்போ அந்த 2 பாக்ஸை மட்டும் கட் பண்ணிடுவாங்க, உள்ளே இருக்கிறது தெரியாதான். ஸோ இதே மாதிரி தான் வெளிலையும் போடுவீங்க. ஆமாம், இதே மாதிரி தான் வரும். இந்த ரவுண்டு உள்ளே இருக்குது, நம்ம வெளியே இருக்கிறது வந்து கீழே டவுனில் இருக்கும். இந்த லெவலுக்கு கீழே இறங்கும் வெளியே. இது வந்து உள்ளே இருக்கும், ஃபினிஷிங் உள்ளே ஸ்ட்ரிப் லைட்டு. அங்கே வர க்ளவுட்ஸை மட்டும் கீழே இறங்கும். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு வேவ் டிசைனு, அதுவும் வந்து கீழே இறங்கும் கார்னரில். இந்த இதான் ரவுண்டு வந்து அடுத்துருக்கும். ஸோ இங்கே எல்லாமே வரைஞ்சிட்டாரு. இவர் வந்து வரைஞ்சிருவார். இவர் வந்து அவரோட பிரதர். இவர் வந்து கரெக்டாக கட் பண்ணிடுவார். இவர் ஒட்டிங், அவர் கட்டிங், ஜாயிண்ட் ஒர்க்கிங்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. அசால்ட்டை கேட்டேன், இது எப்படி ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்க்கணுன்றதுனால கையோட இப்போயே கட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி கட் பண்ணிட்டு இருக்காரு.
போட்ட லேயருக்கு மேலே ஆக்ஸா வச்சு தான் பண்ணுவீங்க. இதுக்கு மிஷினாக யூஸ் பண்ண மாட்டீங்க. இல்லை சார், இது ஒர்க் எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான். மேலே கட்டிங் எல்லாமே ஹேண்ட் ஒர்க். இங்கே பண்ண போகிறது எல்லாமே கையில் பண்ணுறது. அப்போ தான் அந்த அவுட் வரைஞ்சி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கிரியேட்டிவ்ஸ் தான் ஃபுல்லாகவே. அப்படிங்களா? கூட யார்ட்டையும் வரதில்ல, ஃபோட்டோ பார்த்தா நமக்கு அளவு தெரியும். நீங்கள் பார்த்து உங்களோட டிசைன் அளவு செஞ்சுட்டு போயிட்டீங்க. நீங்கள் சப்போஸ் வெளில பிரேக் எடுத்தீங்கன்னா பசங்க பண்ணிடுவாங்க. இது வந்து நம்ம பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வரது தான். அதே தான். எவ்வளோ அளவு இளவு அந்த டயாமீட்டர் கூட அவர் அந்த ஸ்கேலை வச்சு சுற்றி காம்பஸில் படிக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கு. இதை நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வழியாக கட் பண்ணி முடிச்சிட்டாரு. எடுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம மாடலில் பார்த்தீங்கல்ல, உள்ள ஒரு சேனல் கட்டியிருக்காங்க பாருங்கள். அந்த சேனல்லாம் இப்போ பிளாக் ஆகி மறைஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போ இந்த நெத்திக்கு உள்ள பட்டியை பார்த்துட்டு இன்னொரு லேயர் இதையும் மறைக்கிறதுக்கு ஒரு லேயர் போட்டுட்டு இந்த லெவலுக்கு வந்து வச்சுருவோம். லெவலுக்கு வச்சு இதையும் க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபினிஷிங் இது வந்துடும். நெத்தியை வெளியே க்ளோஸ் பண்ண மாதிரி அந்த நெத்தியை க்ளோஸ் பண்ணி உள்ள இந்த ஸ்டிப்லைட் போட்டோம்னா அந்த ஃபோட்டோவில் அந்த சென்டர் டிசைன் வந்துருமா. அதுக்கப்புறம் இந்த 2 க்ளவுடு கீழே இருக்க வேண்டியதான். இது பேக்லையும் சூப்பராக இருக்குது பார்க்கவே. நன்றி நன்றி நன்றி. A few moments later. நான் தான் இங்கே சைட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கேன். சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போனால் என் பொண்டாட்டி நான் வரத்துக்குள்ளே தட்டில் போட்டு வந்துட்டான். இல்லை, நீங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. நான் பொறுமையாக நிதானமாக சாப்பிடுவேன். சேர்ந்து சாப்பிடலாம் உட்கார்றது, வேகமாக சாப்பிடுவீங்க. சிட்டிங்கில் உட்கார்றது தான். இல்லைங்க, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த வழி வேதனை தெரியாது. நான் ஒரு சாப்பாடு போடுவேன், இவருக்கும் சாப்பாடு போடுவேன். நான் 2வது வாய் வைக்கிறதுக்குள்ள சாப்பிட்டே முடிச்சிடுவாரு. அம்மா ஒரு எக்ஸ்பிரஸ் அவனியூ மாதிரி போனா நான் இல்லம்மா ஒரு சிட்டிங்ல உட்கார்ந்து சாப்பிடுறதா நான் சொல்றேன். எனக்கு தனியாவே நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க தனியாவே சாப்பிடுங்க. ரைட், தனியாவே சாப்பிடு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பாக்க சாப்பிட்டியா? சாப்பிட எப்படி சூப்பரா இருக்கு. எங்க மம்மி எனக்கு தெரியாதா? நீ சாப்பிட்டியா கண்ணே? நல்லா இருந்துச்சா? இப்போ எங்க போறோம் நம்ம சாப்பிட்டு? சாப்பிட்டீங்க என்ன வாங்க போறோம்? அது குழந்தையா மாறிடுச்சு. ஆனா நான் அந்த சாப்பிங் அப்படின்னு பேசுறேன். எங்க என்ன வாங்க போறோம்? என்ன வாங்க போறோம்? ரோமாக்கு ஸ்கூல் ஷாப்பிங் கிளம்ப போறோம். ஸ்கூல்ல இருந்து வந்து பார்த்தா ரோமா அவங்க அம்மாவுக்கு துணி காய வைக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பிரசித்தியா வந்து திருக்குறள் படிச்சுட்டு வந்துட்டாலாம். எல்லாத்துக்கும் அதை சொல்லி காட்டிட்டு இருக்கா. ஆமா, உனக்கு அவ வயசுக்கு அவ சொல்றா. இது பாய்ஸ் படத்தோட பாட்டு. செல்வத்து செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஓகே, இங்க பாரு தலை, குட்டி தலை, சீக்கிரம் கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க. காலையிலேருந்து கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். பட் இன்னைக்கு வந்து நான்வெஜ் எடுத்ததுனால அதோட வேலையே எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. வேலை எக்ஸ்டெண்ட் ஆகல, சாப்பிட்டே தான் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் போய் பிரஸ்தியாவை கூப்பிட வேண்டியது இருந்தது. ஆனால் அப்புறம் போய் கூட்டிகிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். அவளுக்கு கூடிய கிளாஸ் 5 மணி ஆனதுனால இப்போ செக்கச்சவந்தம் ஆயிடுச்சு. நைட்டே ஆக போகுது. செக்கச்சவந்த வானம், தப்பாக சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு சரி. இப்போ எங்கே கிளம்பிட்டீங்க? ஷாப்பிங். நல்லா பேசுறீங்க. பாய். நம்மளுக்கு ஸ்கூல் ஷாப்பிங்னாவே மங்கள் தாங்க. ஒரு இடத்துக்கு போனால் எல்லாத்தையும் வாங்கிடலாம். அப்படியே சுற்றி நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போனோம். லாஸ்ட் டைம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் எல்லாம் இருந்துச்சு. சீசன் முடிஞ்சனா எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. நேராக ரோமா போய் ஒவ்வொரு பேக்காக பார்த்து எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஃப்ரோசன் பிடிச்சிருக்கு, பாபி பிடிச்சிருக்கு, பொம்மை பிடிச்சிருக்குன்னு ஒவ்வொரு பேக்காக போட்டு பார்த்துட்டு இருந்துச்சு. அவள் என்ன சூஸ் பண்ணான்றதை நீங்கள் கடைசியில் பாருங்கள். அவளே தான் அவளுக்கு சூஸ் பண்ணா. ரோமா பேக் வாங்க வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆச்சு. 10 பேக் எடுத்து பார்க்குது. ஒவ்வொன்றா இது வேணும் அது வேணும்னு கேட்டு ஒரு வழியாக ஒன்று செலக்ட் பண்ணிட்டான். ஸ்கூல் டைம்லலாம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த பேக் ஷாப் இருந்துச்சு. இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோரில் மாற்றிட்டாங்க. ஸோ வாட்டர் பாட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் எடுக்க போகணும். நெக்ஸ்ட்டு வாட்டர் பாட்டில் செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஏகப்பட்ட பாட்டில் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. அதில் சிப்பர் பாட்டில் பார்த்தோம். பட் நாங்கள் பார்த்த மாடலில் சிப்பர் பாட்டில் இல்லை. ஒரு ப்ளூ கலர் பொம்மை போட்ட பாட்டில் சூப்பராக இருந்துச்சு. அது ரோமா திறக்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் கடைசி வரையும் அவர் திறக்க முடியல. அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸுக்கு போயிட்டோம். பிளாஸ்டிக்கில் அதே ஃப்ரோசன் எல்சால் இருந்துச்சு. பட் பிளாஸ்டிக் எதுக்கு? ஆப்பிள், சுண்டல், சூடான பொருளாக நம்ம கொடுப்போம். அப்போ வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதனால் சில்வர்லேயே ப்ளூ கலர் மூடி போட்டது. ஏன்னா ப்ளூ கலர் கான்செப்ட்னால அதே கலரில் வந்து வாங்கிட்டோம். நானும் ரொம்ப கீழே வந்து வெயிட் பண்ணுற கேப்பில் சரசு மறுபடியும் செகண்ட் ஃப்ளோரில் போய் ஃப்ரிட்ஜ் கவர் வாங்க போயிட்டா. ஏன்னா எங்கள் அம்மா எதை மறந்தாலும் இதை மறக்காதீங்கன்ட்டாங்க. நேராக சிங்காரத்தப்போ வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்காமையா ரோமா ஐஸ்கிரீம் கேட்டதுனால அந்த கடையில் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நானும் ரோமாவும் சாப்பிட்டோம். சரசு வந்து கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக ரோமாட்டிலேருந்து வாங்கி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு காட்டலாமா? ரோமாவோட ஸ்கூல் ஷாப்பிங் ஹால். நான் சொன்னதையும் வாங்கல, அவங்க அப்பா சொன்னதையும் வாங்கல. இவ தான் இதை டிசைட் பண்ணா.
டிஸ்னி பிரின்சஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரோசனை தூக்கிட்டு சுத்திட்டு இருந்தா, அதுக்கப்புறம் கடைசியில ஒரு பொம்மை பேக்கை மாட்டினா. அப்புறம் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் சூப்பரா இருக்குன்னு சொல்லி இதை சூஸ் பண்ணிட்டா. இவளுக்கு எல்லாமே ப்ளூ கான்செப்ட்ல வாங்கியிருக்கோம். ஆமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரோசன் எல்சா பென் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பவுச்சு, இது அழகா இருக்கும். பிரசித்தியாக்கே வாங்கலாம்னு பார்த்தேன், ஆனா அவளுக்கு வந்து நிறைய எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும் ஸ்டேஷனரி திங்ஸ். நீ பாக்கற, நான் சொன்னேன் பிரசித்தியாக்கும் வாங்க இல்லங்க, அவ ஸ்கூல் திங்ஸ் வாங்க இது வாங்கலாம்னு நினைச்சேன், ஆனா இவளுக்கு வந்து நிறைய எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும்னு நான் வாங்கல. ஒரு வாரத்துல எப்படினாலும் பிச்சிருவா பிரசித்தியா, அதனால ரோமாக்கு வாங்கியிருக்கோம். அது பாக்கறத பாருங்க. ரோமா குட்டி பென்சில், குட்டி ரப்பர்லாம் போடுவோம். ஓகே, இதுவும் ப்ளூவா. அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து மம்மிக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குன்றதுனால ஐஸ்கிரீம் மேட், ஃப்ரிட்ஜ் மேட் கேட்டிருந்தாங்க மம்மி. கேப்ல நான் போய் மேலே வாங்கிட்டு வந்துட்டேன். சூப்பரா இருக்கு. அக்கா 139 ரூபா. வந்து இந்த ப்ளூ டப்பா பிளாஸ்டிக்ல அழகழகா இருந்துச்சு. சரி சில்வர் வாங்கிக்குவோம், பிளாஸ்டிக் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் ஏதாவது கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு டப்பா வாங்கிட்டேன். இதில் எல்லாமே கொடுத்துக்கலாம், ஆப்பிள் எல்லாமே வச்சுக்க முடியும். குட்டியா ரொம்ப குட்டியா வைக்க முடியாதுனால இதை நான் எல்லாமே ப்ளூ ரோமாக்கு. ஆமா, ப்ளூ ப்ளூ ப்ளூ. ரோமா போகிறது 3 kg. புக்கு, பென்சிலுக்கு வந்து ஒரு பவுச்சு, பாட்டில். அவரை பாருங்க, பாட்டில். அது ப்ளூ ஸ்பெஷல் தானே. இங்க பாருங்க, அதுவும் ப்ளூ. இது அழுத்தினா திறக்கும். இந்த பாட்டில் அது கீழ பண்ணனும் அம்மா. இது வந்து இது அழுத்தினா அம்மாவே சின்ன பிள்ளையா மாறி பிரசித்தியாவே பாக்குறா, என்னடா நம்ம இந்த வாட்டி ஸ்கூலுக்கு முன்னாடி வாங்கிட்டான்னு. கழட்டி இத காலையில வாங்கினதுல நீ ஓபன் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்க, ஆனா உனக்கு ஓபன் பண்ண தெரியல. பண்ணிட்டா இருடி, இப்படி இல்ல, அது மேல ஏத்துனா திறக்காது. பம்து அம்து சக்சஸ். நானும் எல்லா தடவையும் ஷாப்பிங் போயிருக்கேங்க. என் தங்கச்சி கூட போயிருக்கேன், எங்கள் அம்மாவோட போயிருக்கேன், சரஸோட போயிருக்கேன், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கேன். எல்லாமே ஐடியா கொஞ்சமாச்சு கேட்பாங்க. என் புள்ள சுத்தம் பிரசித்தியாக கூட கேட்பா, ஓமா கேட்கவே மாட்டேன்னு அவளுக்கு பிடிச்சதான் எடுத்திருக்கா. ப்ரீகேஜி போகிறதுக்கு இதெல்லாம் தேவையானா கண்டிப்பாக கொஞ்சம் தேவை தான். ஆனால் ரோமா ஆசைக்காக தான் நாங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். ஏன்னா குழந்தைங்களோட ஆசையை நம்ம நிறைவேற்றணும்ல. பிரசித்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போனது வந்து ரோமா என்னை கூட்டிகிட்டு போ ஸ்கூலுக்கு சேர்த்து ரொம்ப ஆர்வமாக இருந்தால். நீங்கள் மூஞ்சில் பார்த்த ஹாப்பினஸுக்கு வந்து ப்ரைஸ்லெஸ், அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவள் அவ்வளோ என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் வாங்கினா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னொரு விஷயம், நாங்கள் நிறையா விஷயம் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக இருக்கோம். வீடியோட அப்டேட் அதுவுமே அதோட சேர்த்து பிரசித்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய சான்ஸ் கிடச்சிது. நாங்கள் சொன்னோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிராண்டோட மாடல் ஷூட், அதாவது பார்த்தீங்கன்னா வர தீபாவளிக்கான ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக அவளை மாடலாக கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கான ஷூட் ப்ராசஸ் போகுது. அதுக்கான விஷயங்கள்லாம் வர வீடியோஸில் வரும். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல், பார்ட்னர்ஸ், இட்ஸ் மீ விஜய், சரஸ்வதி விஜய், லவ் யூ ஆல், குட் நைட்.